ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்றுல முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டல் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஒன் டே கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல $64. ஸோ ஒன் டேல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பேட்டர்ன், அதாவது இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கீழே தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. பட் நேற்று வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ 15 மினிட்ஸில் காட்டுறோம் பாருங்க. 15 மினிட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ நாம் $64.07 வந்து ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். சாரி, 64.07 இல்லை. ஸோ இந்த இடம் $64.44 வந்து ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு சொல்லியிருந்தா எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1 பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நம்ம வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமே தவிர ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்க்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ செல்லிங் எடுக்கிற மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ யூஎஸ் ஆயிலில் இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் கிட்டத்தட்ட $62.80 தான் பார்த்தீங்கன்னா ஸோ சப்போர்ட்டுக்கான ஃபைனல் ஜோன். ஸோ இது வரைக்குமே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ஜோன் தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டிப்பாக வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்தெந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th August 1930 லோ கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா August 11/45 கேண்டில். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலையும் ஆட் பண்ணி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் 5576 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடம் 5576 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்த இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை தாண்டி ஸோ மார்க்கெட் வந்து கீழே 5 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வராமல் இந்த இடத்த கட் பண்ணிட்டு மேலே வந்தது அப்படின்னா ஸோ அதாவது 5657 தான் ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறதுனால ஸோ நம்ம வந்து பிளாக் கொடுத்துடலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறப்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 5657 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது சார்ட் பேட்டர்ன் ஏதாவது அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீடியோ ஒரு 4 to 4:30 அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் அப்புறம் நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ் கொடுக்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று வந்து ஈவினிங்கில் என்னமா சொல்லியிருந்தேன்னா இந்த 255.5ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 263 வரைக்கும் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து 255.5 வந்தாலே ஸோ நம்ம வந்து பையிங்க்கு வந்து போயிடலாம். ஸோ 255.5 வந்தால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 263 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸோ அகைன் வந்து 263 இல்லைன்னா அதையும் தாண்டி 266 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ண செல்லிங் ட்ரை பண்ணலாமாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அகைன் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ எப்பவுமே டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் வந்து பிரேக் அவுட்டுக்கு யூஸ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம வந்து ஒரு பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா தான் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செல்லிங்க்கு போகணுமே தவிர ஸோ அவசரப்பட்டு நமக்கு இந்த சப்போர்ட் மறுபடியும் ஒர்க் ஆகாதுன்னு நம்மளே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு யூகிச்சு அங்கே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ டபுள் பாட்டம் எடுத்திருக்கு, ட்ரிபிள் பாட்டம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 255.5 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.